கஷ்டமான ஆபரேஷனை நல்லபடியா முடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். என் கையில என்ன இருக்கு? எல்லாம் அந்த ஆண்டவன் செயல்பா. அப்படின்னா ஃபீஸ உண்டியல்ல போட்டுடவா? சொல்லுங்க டாக்டர். ஆமா, அந்த டாக்டர் கிட்ட ஆபரேஷன் பண்ணிக்க நோயாளிங்க எல்லாம் பயப்படுறாங்களே, ஏண்டா? அதுவாடா, அவர் செல்போன்ல ரிங்டோன சங்கு சத்தத்தை வச்சிருக்காராண்டா. ஏமா, நம்ம ஹாஸ்பிட்டல் விளம்பரத்துக்கு நல்ல பஞ்ச் டைலாக்கா சொல்லுமா பார்க்கலாம். கூட்டிட்டு வாங்க, தூக்கிட்டு போங்க, பணம் எங்களுக்கு, பணம் உங்களுக்கு. எப்படி சார்? போமா, போய் வேலையை பாரு. ஹாஸ்பிட்டல் விளம்பரத்துக்கு கேட்டா இது ஹாஸ்பிட்டலை மூடுறதுக்கு பஞ்ச் சொல்லுது. ஓ போயா, நான் என்னமா பொய்ய சொன்ன மாதிரி உண்மையை தானே டைலாக்கா சொன்னேன். கோவப்படுறாரு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி தினமுமே அல்வா சாப்பிட்ற, தொப்ப குறையவே மாட்டேங்குது. இங்க பாருங்க, அப்படியே இருக்கு. நாசமா போச்சு. தினமும் அளவா சாப்பிடுங்கன்னு சொன்னது உங்க காதுல தப்பா விழுந்துருச்சு. இவருக்கு எங்கதான் இருந்து பேசிட்டு வருவாங்களோ தெரியல. என்ன டாக்டர் சொல்றீங்க? உங்களுக்கு என்னமா பிரச்சனை? டாக்டர், இடது கால் முட்டி ரொம்ப வலிக்குது டாக்டர். வயசாயிருச்சு இல்லம்மா, அதான் அப்படி வலிக்குது. வலது காலுக்கும் அதே வயசு தானே ஆகுது, ஆனா அது வலிக்கலையே டாக்டர். உங்க கணவர் ஓவரா நடிக்கிறாருமா. எதை வச்சு டாக்டர் அப்படி சொல்றீங்க? ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது இதயத்துல இருக்கிற என்னோட மனைவிக்கு காயம் படாம பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருமா. அப்படியே டாக்டர் சொன்னாரு? என் மேல அம்புட்டு பாசம் அவருக்கு. விளங்கிடும். விளைக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் ஏன் டாக்டர் ஆபரேஷன் பண்ணீங்க? நான் பிழைக்கணும் இல்லையாப்பா? ரொம்ப சிரமமா இருக்கு டாக்டர். எதுக்குங்க? மூச்சு விடுறதுக்கா? இல்ல டாக்டர், நர்ஸ சிஸ்டர்னு கூப்பிட. டாக்டர், நீங்க தான் என் தெய்வம் டாக்டர். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆபரேஷன் முடிஞ்சா நீங்களும் தெய்வம் தான். டாக்டர், நீங்க பல்லு எடுப்பீங்களா? எடுப்பேமா, ஒரு பல்லுக்கு 100 ரூபாய். அப்போ இந்த கவர்ல 4 பல்லு இருக்கு, எடுத்துக்கிட்டு 400 ரூபாய் கொடுங்க. உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரே பிளட் குரூப் சார். இருக்காத பின்ன 20 வருஷமா என் ரத்தத்தை தானே உறிஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்னோட பிளட் குரூப் தானே இருக்கும் அவளுக்கு. டாக்டர், என் உடம்புக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல, சொல்லவே தெரியல டாக்டர். டோன்ட் வரி, எனக்கு கூட எப்படி ஆபரேஷன் பண்ண போறோம்னு சொல்ல தெரியல. நான் என்ன பயந்துட்டா இருக்கேன்? என்ன இந்த டாக்டர் இப்படி சொல்றாரு? இந்த நர்ஸ் புள்ள வேற பக்கத்துல இழிச்சுக்கிட்டு இருக்குது. டாக்டர் அந்த பிள்ளைய பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம கதி யாரோ கதியா, கடவுளே என்ன காப்பாத்து. அந்த 8ஆம் நம்பர் பேஷண்டோட மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படிமா இருக்கு? நீங்க கடனை அடைச்சிடலாம் டாக்டர். டாக்டர் தம்பி, என் சொத்தை யாரோ அபேஸ் பண்ற மாதிரி அடிக்கடி கனவு வருது டாக்டர். அப்படியா தாத்தா? ஒரு 10 நாள் நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனீங்கன்னா என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சிடலாம். வேண்டாம் வேண்டாம் டாக்டர் தம்பி, கனவு கனவாவே இருக்கட்டும், நான் வாரேன். நெக்ஸ்ட் அனுப்பிவிடுங்க. யாரு வர
வரவங்கெல்லாம் இப்படியே சொல்லிட்டு போனா நம்ம எப்படிலாம் பிழைக்கிறதோ தெரியல. பார்ப்போம் அடுத்த பேஷண்ட். வாங்க இந்த சேர்ல வந்து உட்காருங்க. டாக்டர் சார், எனக்கு காய்ச்சல் விட்டு விட்டு அடிக்குதே. விடாம அடிக்கிறதுக்கு அது என்ன உன் பொண்டாட்டியா? காய்ச்சல்னா அப்படிதான் அடிக்கும். நர்ஸ் நெக்ஸ்ட். என்னப்பா உடம்புக்கு தொந்தரவு பண்ணுது? அதுவா டாக்டர், எது பேசினாலுமே அடுத்த நிமிஷமே மறந்து போகுது டாக்டர். எத்தனை நாளா இந்த பிரச்சனை இருக்கு? எந்த பிரச்சனை டாக்டர்? அட ராமா, விளங்கிடும் என் ஹாஸ்பிட்டல். டாக்டர் எதுக்காக இப்படி அழுவுறீங்க? ப்ளீஸ் டாக்டர் சொல்லுங்க. இப்படி கதறி கதறி அழுவுற அளவுக்கு என்னதான் நடந்துச்சு? ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர். நான் இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணல, பேஷண்ட் செத்துட்டாருமா. யோ டுபுக்கு, நீ காலையில பண்ணுனது ஆபரேஷன் இல்ல, அது போஸ்ட்மார்ட்டம். ஷோ கடவுளே. கஷ்டமான ஆபரேஷனை நல்லபடியா முடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். என் கையில என்ன இருக்கு? எல்லாம் அந்த ஆண்டவன் செயல்பா. அப்படின்னா ஃபீஸ உண்டியல்ல போட்டுடவா? சொல்லுங்க டாக்டர். ஆமா, அந்த டாக்டர்